அந்த மலைமாட்டு பயலுக்கு போனை போட்டு இனிமே இங்க வரக்கூடாதுன்னு இப்பவே சொல்லுங்க சொல்லுங்க. சரிங்க சார், சரிங்க சார். டேய், நான் போய் அழகண்ணனை தான் பார்க்க போறேன். அப்பா கேட்டா சொல்லிருங்க. சரிங்கண்ணா. ஆ? ஆ. டேய், அழகண்ணன் தான் கூப்பிடுறாரு. இப்ப போன் எடுத்தா என்ன வரவேணான்னு சொல்லிடுவாரு. அதனால நேர்ல போய் பேசிடுறேன். சரிங்கண்ணா. ம். ரிங்கு போய் கட் ஆகுது, எடுக்க மாட்டேங்கிறான். நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். அவன் வந்தானா உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அபி நீ வா, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். இந்த பக்கம் எங்க போற? வாங்க, நான் கார்ல கூட்டு போறேன். நீங்க எங்க வரீங்க? நீங்க ஒண்ணும் வர வேண்டாம், நானும் அபியும் போயிட்டு வந்துடுறோம். போங்க. துர்கா, நான் கலெக்ஷன் போயிட்டு வந்துடுறேன். என்ன எது நீ பாத்துக்க. ஏங்க என்ன துர்கா? ஆபீஸ்ல கதிர் இருந்தானா அவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. அவன் பாட்டுக்கு இன்னும் டைவர்ஸ் அது இதுன்னு மனசுல ஏதாவது நினைச்சிட்டு இருக்க போறான். என்னங்க? உனக்கே நல்லா தெரியும் அவன் நான் சொல்றத கேக்குற நிலைமையிலே இருக்கான். அந்த வருஷாதான் அவனை கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆட வச்சிட்டு இருக்கா. உன் மகன் கிட்ட எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் அவன் சரிப்பட்டு வரமாட்டான். அந்த வருஷாவை போய் பார்த்துதான் ஒரு மிரட்டி விட்டுட்டு வரணும். சரிங்க, அப்பதான் கதிர் திருந்துவானா? அதையாவது நேரங்கால பார்க்காம சட்டு புட்டுன்னு பண்ணுங்க. சரி துர்கா, நான் வர்றேன். ஏங்க, சம்பத்து கலெக்ஷன் போகலையா? இந்த நேரத்துல இங்க வந்திருக்காரு. தெரியலையே துர்கா.